இந்தியா சுதந்திரம் அடைந்து 40 ஆண்டுகளை கடந்திருந்த நேரம் அது. நேரு, இந்திரா, ராஜீவ் என காந்தி குடும்பத்தின் 3 தலைமுறை ஆட்சிக்கு பிறகும் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் எடுக்கவில்லை. அதிலும் 1980களின் இறுதியில் இந்தியாவின் நிதி மேலாண்மை அதல பாதாளத்தை நோக்கி சீறிப்பாய்வதை கணித்த IMF எனப்படும் சர்வதேச நிதி நிதியம் 1988ஆம் ஆண்டே அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தியை அணுகி இந்தியாவை காப்பாற்ற கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என அட்வைஸ் செய்தது. ராஜீவ் காந்திக்கும் அது சரியான யுக்தி என்றே தோன்றியது. ஆனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கடன் வாங்குவது சரியாக இருக்காது என தனது முடிவை தள்ளி போட்டார். பொது தேர்தலுக்கு பிறகு VP சிங் ஆட்சி அமைந்தது. பதவியேற்ற பின் நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய முதல் உரையிலேயே ராஜீவ் காந்தி அரசு இந்திய கஜானாவை காலியாக்கி வைத்திருப்பதாக குற்றப்பத்திரிகை வாசித்தார் VP சிங். இந்தியாவின் பொருளாதார சீர்குலைவு பொதுவெளியில் அம்பலமானது. இது போதாது என ஒரு பக்கம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு VP சிங் அறிவித்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்னொரு பக்கம் அத்வானி நடத்திய ரத யாத்திரையால் நாடு முழுவதும் அரங்கேறிய மதக்கலவரங்கள் என இந்தியாவே தள்ளாடியது. இந்த தள்ளாட்டத்தில் சிக்கி VP சிங் ஆட்சியும் கவிழ்ந்தது. அடுத்ததாக சந்திரசேகர் ஆட்சிக்கு வந்தார். முதலில் பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும் என இந்தியாவில் இருந்து ஒரு அதிகாரிகள் குழுவை வாஷிங்டனுக்கு அனுப்பினார். சர்வதேச நிதி நிதியத்திடம் கடன் வாங்குவது தொடர்பாக ராஜீவ் நிறுத்தி வைத்த பேச்சுவார்த்தையை சந்திரசேகரின் அதிகாரிகள் தொடங்கினர். இந்தியாவின் சந்தையை திறந்து விடுவது உட்பட 25 கட்டளைகளை விதித்தது சர்வதேச நிதி நிதியம். ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பே இந்தியாவில் சந்திரசேகரின் ஆட்சியும் கவிழ்ந்து போனது. இஸ்ரவேலர்களை மீட்க வந்த மோசஸை போல இந்தியாவை மீட்கப் போகும் அந்த மேசியாவுக்காக நம்பிக்கையோடு காத்திருந்தனர் மக்கள். தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த குண்டுவெடிப்பு அந்த நம்பிக்கையை தவிடுபொடியாக்கியது. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அனுதாப அலையால் காங்கிரஸ் வென்றது. ஆனால் பிரதமர் யார் என்கிற கேள்வி தொக்கி நின்றது. இத்தாலியின் மகள் இந்தியாவுக்கு பிரதமராக கூடாது என காங்கிரசுக்குள்ளேயே சோனியாவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் அர்ஜுன் சிங் பிரதமர் பதவிக்கு குறிவைத்தார். ஆனால் கட்சியின் பேச்சை கேட்கும் ஒருவர் பதவிக்கு வர வேண்டும் என நரசிம்மராவை அழைத்து வந்து பிரதமராக்கியது காங்கிரஸ் கட்சி. பதவியேற்ற கையோடு அப்போதைய அமைச்சரவை செயலாளர் நரேஷ் சந்திராவை அழைத்து இந்தியாவின் பொருளாதாரம் மோசமாக இருக்கிறதா என கேட்டார் நரசிம்மராவ். படு மோசமாக இருக்கிறது என பதில் கொடுத்தார் நரேஷ் சந்திரா. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் 2500 கோடியாக மட்டுமே இருந்தது. அதை வைத்து அடுத்த 3 வாரங்களுக்கு மட்டுமே சரக்குகளை இறக்குமதி செய்ய முடியும். வெளிநாட்டு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/4 பாகத்தை எட்டியிருந்தது. உள்நாட்டு கடனோ 55 விழுக்காட்டை தொட்டு இருந்தது. ஈராக் மற்றும் குவைத் நாடுகளுக்கு இடையிலான போரால் கச்சா எண்ணெய் விலை தலைவிரித்து ஆடியது. வெறும் 500 கோடியாக இருந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி 1200 கோடியாக உச்சம் தொட்டது. இனி தாமதிக்க நேரமே இல்லை என்பது நரசிம்மராவுக்கு புரிந்தது. இதை சமாளிக்க ஒரு அரசியல்வாதியால் முடியாது, அதற்கு ஒரு பொருளாதார வல்லுநர் வேண்டும் என உணர்ந்தார் நரசிம்மராவ். நாடு முழுக்க வலைவீசி தேடினார். அந்த வலையில் சிக்கியவர்தான் டாக்டர் மன்மோகன் சிங். ஏற்கனவே நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர், திட்டக்குழு உறுப்பினர், ரிசர்வ் வங்கி கவர்னர், பிரதமருக்கான பொருளாதார ஆலோசகர் என பல பதவிகளை வகித்திருந்த மன்மோகன் சிங் நரசிம்மராவுக்கு சரியான சாய்ஸாகப்பட்டார். மன்மோகன் நிதி அமைச்சரானது அவருக்கு தெரிவதற்கு முன்பே அரசியல் வட்டாரத்தில் பலருக்கும் தெரிந்துவிட்டது. கிடைத்த பதவியை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கிற தயக்கத்தில் இருந்த மன்மோகன் சிங்கிடம் நரசிம்மராவ் பேசினார். இந்தியாவை மீட்க கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நீ அதனை செய்ய நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம். பலன் கிடைத்தால் அனைவரும் அனுபவிக்கலாம். பழி வந்தால் நீ மட்டும் ஏற்றுக்கொள் என நக்கலாக பேசி அவரை சம்மதிக்க வைத்தார். மகாபாரதத்தில் வரும் கண்ணனை போல சாரதியாக நரசிம்மராவ் இந்திய அரசை வழிநடத்தி செல்ல அர்ஜுனனாக இலக்கை குறிவைக்க தயாரானார் மன்மோகன் சிங். ஜூன் 21, 1991 மத்திய நிதியமைச்சரானார். சீர்திருத்த பாதையை நோக்கிய இந்தியாவின் பயணம் அதன் பிறகு வேகமெடுக்க தொடங்கியது. அடுத்த 4 நாட்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மன்மோகன் சிங். நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பாமர மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கம் கொடுத்தார். இனி எடுக்கப் போகும் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் ஒரு அவுட்லைன் கொடுத்தார். அடுத்த 5 நாட்களில் இந்திய ரூபாயின் மதிப்பு டிவேல்யூ செய்யப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி 9 விழுக்காடும், ஜூலை 3ஆம் தேதி 11 விழுக்காடும் மதிப்பு குறைக்கப்பட்டது. ஜூலை 4ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இங்கிலாந்து வங்கியிலிருந்து 47 டன் தங்கம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதனை அடகு வைத்து ஒரு $400 மில்லியன் இந்தியா கடனாக பெற்றது. இந்தியாவின் வணிக கொள்கைகள் இலகுவாக்கப்பட்டன. ஜூலை 24ஆம் தேதி அன்று காலை தொழில்துறை இணை அமைச்சர் PJ குரியன் புதிய தொழில்துறை கொள்கைகளை அறிவித்தார். பொதுத்துறை லிஸ்டில் இருந்த 17 துறைகள் குறைக்கப்பட்டு 8 ஆக்கப்பட்டது. ஏனைய துறைகள் தனியாருக்கு திறந்துவிடப்பட்டன. இதனால் லைசன்ஸ் ராஜ் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. இதற்கு முன்பு வரை இந்தியாவில் தொடங்கப்படும் நிறுவனங்களின் தயாரிப்பு தொடங்கி பணியாட்கள் எண்ணிக்கை, உற்பத்தி பொருளுக்கான விலை வரை அரசின் தலையீடு இருந்தது.
அடுத்ததாக இந்தியாவின் சந்தை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறந்துவிடப்பட்டது. இதன் மூலம் இந்திய நிறுவனங்களில் வெளிநாட்டினர் நேரடியாக முதலீடு செய்யவும் அந்நாட்டு நிறுவனங்களை இங்கு தொடங்குவதற்கும் இலகுவான சூழல் உருவானது. பாதுகாப்புத்துறை, அடிப்படை உள்கட்டமைப்பு, கனிம வளங்கள் தவிர பிற துறைகளில் அரசின் முதலீடு குறைக்கப்பட்டது. அதன் பங்குகள் சந்தையில் திறந்துவிடப்பட்டன. இறுதியாக MRTP எனப்படும் மோனோபோலிஸ்டிக் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம்தான் தொழில்துறையில் வெற்றி கொடி நாட்டி குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மதிப்பை எட்டும் நிறுவனங்களை அரசின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்திருந்தது. இந்த அறிவிப்புகள் வெளியான அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அதே ஜூலை 24, 1991 அன்று மாலை 5 மணிக்கு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மன்மோகன் சிங். 40 ஆண்டுகளாக தொழில் புரட்சிக்கு தயாராகி வருகிறோம். இனியும் அந்நிய நேரடி முதலீட்டை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று பேசி இந்திய சந்தையை அதிகாரப்பூர்வமாக திறந்துவிட்டு தாராளமயமாக்கலுக்கு வழிவகுத்தார். தனது பேச்சை முடிக்கும் போது விக்டர் ஹியூகோவின் வார்த்தைகளையும் மேற்கோள் காட்டினார். ஒரு கருத்துக்கான காலம் வந்துவிட்டால் உலகின் எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுப்பதும் அப்படிப்பட்ட கருத்து தான். இதை மொத்த உலகமும் தெளிவாக கேட்க வகை செய்வோம். இந்தியா விழித்துக் கொண்டது. நாம் முன்னேறுவோம், இதையும் கடந்து செல்வோம் என முடித்தார். ஆனால் அந்த பட்ஜெட்டை படித்த எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியே கொந்தளித்தது. நேரு, ராஜீவ், இந்திராவின் கொள்கைகளில் இருந்து விலகிச் செல்வதாக கருதியது காங்கிரஸ் கட்சி. நாடு முழுவதும் அதிருப்தி அலைகள் இருந்தன. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தார் சிங். அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் அவரது கனவு கைகூடியது. அம்பாசிடர் கார்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்திய சாலைகளில் போர்டும், டொயோட்டாவும், ஸ்கோடாவும் வட்டமெடுக்க தொடங்கின. பார்லேஸ் மட்டுமே பருகி வந்த இந்தியர்களின் தாகத்தை தணிக்க கொக்கோ கோலா போட்டியில் குதித்தது. உடுப்பி ரெஸ்டாரண்ட்டுகளை ஓரம் கட்ட மெக்டொனால்ட்ஸும் KFCயும் கடை விரித்தன. BPL, ஒனிடா டிவிகள் மட்டுமே அலங்கரித்த இந்திய வீடுகளில் சோனியும் சாம்சங்கும் புகுந்து கொண்டன. மீடியாவிலும் பெரிய புரட்சி வெடித்தது. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போட்டியாக டைம்ஸ் 19.6 FM உருவானது. இதேபோல தூர்தர்ஷனுக்கு போட்டியாக ஜி டிவி, ஸ்டார் பிளஸ், சோனி என்டர்டைன்மெண்ட், நெட்வொர்க் 18 ஆகிய தொலைக்காட்சிகள் வரிசை கட்டின. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸை ஓரங்கட்டி ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸ், ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ என ஆகாயத்திலும் போட்டி அதிகரித்தது. ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்குக்கு போட்டியாக ICICI, HDFC என அடுத்தடுத்து தனியார் வங்கிகளும் முளைத்தன. இந்தியா திவாலானது என்கிற அறிவிப்பிற்காக காத்திருந்த உலக நாடுகள் இப்படி ஒரு கம்பேக்கை எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை எனும் அளவுக்கு வளர்ச்சி வேகம் எடுத்தது. இன்று $3.5 டிரில்லியன் GDP-யாக உயர்ந்து நிற்கிறது. காலியான கஜானாவை வைத்துக் கொண்டு அன்று மன்மோகன் சிங் போட்டுக் கொடுத்த பிளான்கள் தான் இன்று இந்தியா உலகின் 5வது பொருளாதார நாடாக வளர்ந்து நிற்க காரணமாகி இருக்கிறது.